Hey guys, welcome to my channel one fine day, and this is me Riaz. So, after a long time, a full-fledged on a video பண்ண போறேன். So hope you all doing good. Yes, so இது வந்து ஒரு மூவி படத்தோட ரிவ்யூ. ஸோ யூ ஆல் நோ டு இன்னைக்கு வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கூலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இங்கே அல்புஹாரி சென்டரில் ஸ்டார் சினிமாஸில் 3 AM ஷோ. And in this video I'll share my movie experience and at the same time படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். So before that, if you're watching me first time, please do subscribe my channel and let's start. Yeah guys, so ஃபைனலாக வந்து கூலி படம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. படம் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட்டு படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார். ஸோ இந்த ஏஜ்லேயும் வந்து ஹி டேக்கிங் தட் என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி லெவல் த்ரூ அவுட் அந்த படம் ஃபுல்லாக ஸ்டார்டிங் டில் எண்டிங் வரைக்கும் லைக் அந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நாகார்ஜுன கேரக்டர், ஷோபின் கேரக்டர், ஸோ படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். ஏன்னா ரெண்டு பேரும் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அதே சேம் டைம் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வெரி குட். அண்ட் படத்தில் அங்கங்கே சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் எஸ்பெஷலி ஷோபினை வச்சு ஒரு ட்விஸ்ட் இருந்தது. தென் அதுக்கப்புறம் இன்னொரு லேடி கேரக்டர் இருந்துச்சு, அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட்டு, அது நல்லா இருந்தது அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் தென் கேமரா ஒர்க் ஆல்சோ குட். எஸ்பெஷலி அந்த ரஜினிகாந்த் சார் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வரும், லாஸ்ட்டாக காட்டுவாங்க. அந்த பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு 80s ஏர்லி 80s ஸ்டேஜில் எப்படி ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் வருவாங்க, அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு வந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பேக்ரவுண்ட் மியூசிக் வரைக்கும் இட்ஸ் லைக் ஓகே. லைக் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் தாண்டி ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் வரைக்கும் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி திகட்டிருச்சு. அதுவே ரொம்ப கொஞ்சம் நாய்ஸ் கம்மி பண்ணியிருந்துக்கலான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. படத்தோட மெயின் ட்ராபேக் வந்து டியூரேஷன் தான். லைக் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி லைக் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சதுக்கப்புறம் தான் தே கெட்டிங் டு த ஸ்டோரி லைனுக்கே போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் வர ஒரு சீனுமே வந்து அந்த சீன் வைஸ் ஒரு சீனோட டியூரேஷனே வந்து ரொம்ப லென்த்தாக ஃபீல் ஆகுற மாதிரி. படத்தோட டியூரேஷன் மேபி கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் என்ன சொல் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மோரோவர் மெயினாக வந்து அமீர் கான் கேரக்டர், ஸோ அது வந்து தேவையில்லை அந்த கேரக்டர். ஆக்சுவலி நான் நாகார்ஜுனன் அவர் அந்த கேரக்டரோடே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் தே வாண்ட் டு டூ பிஸ்னஸ் அண்ட் நார்த் சைடில் பிஸ்னஸ் வேணுறதுக்காக தே ஜஸ்ட் பிரிங் திஸ் கேரக்டர் அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த விக்ரம், ஐ திங்க் விக்ரம் படத்தில் வந்து அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் எப்படி இருந்தது, ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டோரியோட ஒரே ஃப்ளோவில் போடுறதுனால இட்ஸ் லுக்ஸ் குட். பட் இதில் வந்து இது வேணும்னே திணிச்ச மாதிரி இருந்தது. யூ ஹேவ் டு, அது சம்மந்தமே இல்லை, அதோடய முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து என்னடா இன்னுமா இருக்குன்ட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது தவிர்த்து இருந்துக்கலாம், அது தேவையில்லை. மற்றபடி இட்ஸ் லைக் ஒன் டைம் வாட்சபிள் தான் இது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் ரஜினிகாந்த் படத்தில் என்ன இருக்கும் லைக் ஸ்டைல் ஸ்வாக் அண்ட் பட் கம்பேர் டு ஜெயிலர், இந்த படத்தில் வந்து த ஸ்டன்ஸ் ஹி ரியலி டிட் வெல். ஜெயிலரில் சும்மா ஜஸ்ட் ஹி மேட் அ ஸ்லோ மோஷன் வாக், பட் இதில் அப்படி இல்லை. ஹி மூட் லைக் ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ லைக் திஸ் ஸ்டண்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் அண்ட் யூ கேன் என்ஜாய் த மூவி. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரியாஸ். பை, டேக் கேர்.